ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் கறி தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல் வச்சுட்டு ஒரு குழிக்கரண்டி அளவு மாவு சேர்த்துக்கலாம். ஊத்தப்பம் மாதிரி ஊற்றிக்கோங்க. மேலே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு முட்டையை லைட்டாக கலக்கி விட்டுருங்க. இதுக்கு மேலே மட்டன் கொத்துக்கறி குழம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுருங்க. மேலே மட்டன் வறுவல் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுத்ததான் கொஞ்சம் போல் நெய் 1/2 ஸ்பூன் எடுத்துகிட்டு ஓரங்களில் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்ததுக்கு அப்புறமா லைட்டாக இது போல் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். மல்லித்தழை தூவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விடுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா தோசை திருப்பி வச்சு மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம். அடுத்த 2 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள், நம்மளுடைய சுவையான மட்டன் கறி தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. டேஸ்ட் பார்த்துடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க.